சேர்த்து குடிக்கிறியா? சாரி. ஐயா சாரி சொல்லாதப்பா. நீ வேற 50,000 சம்பாதிச்சு 40,000 ஒரே நல்ல செலவு பண்ணி 10,000 வீட்டில் கொடுத்துருக்க. நீ சாரி சொல்லாமா? நீயே ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கணும். நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே விடலாமே. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் பிடிக்கிறதா இல்லை வீட்டில் 40,000 கொடுக்கலன்றதா? நீ கொடுக்குற 40,000 தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, முதல்ல என் ரத்தத்தில் ஓடிச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது. அவ்வளோதான். யாருக்கிட்ட வேணும் பணம்? நீ மட்டும் அந்த பணத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி 50,000 எடுத்துகிட்டு போய் வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் தம்பியும் தானே இருக்கான். அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும். மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கலாம். அவன் பணம். ஆனால் என்கிட்ட வந்து என் பெர்மிஷன் வாங்கி என் கையால் வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை. அவன் புள்ள. இப்போ எதுக்கு என்ன அவனையும் கம்பேர் பண்ணுறீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் சென்ட் ஜான்ஸில் படிக்க வச்சிங்க, என்னை ராமகிருஷ்ண மிஷனில் படிக்க வச்சிங்க. இன்டர்வியூவில் வந்து பாருங்கள், 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான் இப்போ வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையா இங்கிலீஷில் மாற்றினீங்கல்ல, என்னையும் மாற்றிருக்கலாம்ல. ஏன் மாற்றலை? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேர் ரகுவரன். அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேராக அவரே பெற்றுக்க வேண்டியதானே? என்ன ஏன் பெற்றீங்க? என்னப்பா பண்ணுறது? முதல்ல நீ தான் பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படி தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதானே அதுக்கு அர்த்தம். என் உடம்பு, என் உயிர். நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கவலை? ஏய் பார்த்து பேசு. வேறு மாதிரி ஆயிடும். வேறு மாதிரி ஆகிடும்னா என்ன ஆகிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல